டிசம்பர் 10 புதன்கிழமை. முன்னோக்கி. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:13-14. எந்த ஒரு மனுஷன் அவ்வப்பொழுது தேவ சமூகத்தில் தன்னை நிலைநிறுத்தி புதிய தீர்மானங்களையும் புதிய பிரதிஷ்டைகளையும் செய்கிறானோ அவன் வெற்றியை நோக்கி நடந்து செல்கிறான். கர்த்தரின் சமூகத்தின் ஆனந்தத்தை நோக்கி நடந்து செல்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று எழுதுகிறார். அதுவே அவருடைய தீர்மானமாயிருந்தது. முதலாவது பின்னானவைகளை மறந்து. ஆம், பின்னானவைகள் கீழானவைகள், தேவன் விரும்பாதவைகள் அனைத்தும் மறக்கப்பட வேண்டும். சோதோமை விட்டு வெளியே வந்த நாம் சோதோமை திரும்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. எகிப்தை விட்டு வெளியே வந்த நாம் எகிப்திலுள்ள கொம்மட்டி காய்களையும் பூண்டுகளையும் மச்சங்களையும் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. அநேகர் கடந்த காலங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு கடந்த கால நினைவுகள் உள்ளத்திலே துக்கத்தையும் வேதனையையும் கொண்டு வருகின்றன. இன்னும் சிலர் கடந்த காலத்தில் நடந்திருந்த பழைய அனுபவங்களையே பேசி பேசி புதிய நடத்துதலுக்கு தங்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறார்கள். ஒருமுறை பெர்னார்ட் ஷா சொன்னார், கடந்த கால நினைவுகள் மனுஷனை அறிவாளியாக்குவது இல்லை, வரும் காலத்தை பற்றிய பொறுப்புணர்ச்சியை அறிவாளிக்கு அடையாளம். இரண்டாவது, முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை, மேன்மையானவைகளை நாடுங்கள், புதிய காரியங்களை நாடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43:18-19. ஆம், கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். கர்த்தர் கொடுக்கிற முன்னானவைகளை, மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முன்வாருங்கள். பரிசுத்த ஆவியின் புதிய நிரப்புதல், புதிய வல்லமை, புதிய கிருபை ஆகியவற்றை ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் பொழிய அவர் விரும்புகிறார். அந்த முன்னானவைகளை நீங்கள் நாடுவீர்களா? மூன்றாவது, இலக்கை நோக்கி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இருந்தால்தான் நாம் தீவிரமாக ஒரே நோக்கத்தோடு ஒரே உறுதியோடு செல்ல முடியும். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் தங்கள் இலக்காகிய கானானை நோக்கி தீவிரித்து சென்றார்கள். நமக்கு ஒரு இலக்கு உண்டு. பூமியிலே கிறிஸ்துவின் பூரணம், நித்தியத்திலே பரமக்கானான் என்பதே அந்த இலக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இலக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நோக்கம் முன்னேறுகிறதாக இருக்கிறதா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1.